ரம்ஜான்ல 30 நாள் நம்ம நோன்பு வைக்கும்போது நம்ம என்ன பண்றதுனால அதோட பலன்கள் நமக்கு கிடைக்காம போகுது. நோன்பு வைக்கும்போது ஆட்டோபேஜி அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம உடம்புல நடக்குது. அதனால ரொம்ப டேமேஜ்டான செல்ஸும் ஓல்டான செல்ஸ் எல்லாம் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னாக்க, நம்ம பட்டினி இருக்கும்போது, ஸ்டார்வேஷன் அப்போ நம்ம உடம்புல குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ்னா, தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நோய்கள்லையுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ப்ளஸ் நோய் வராமல் தடுக்குது, கேன்சர் செல்ஸ் உருவாகாமல் தடுக்குது. இவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு ஆட்டோஃபேஜி ப்ராசஸை நம்ம எங்கே கெடுக்கிறோம் அப்படின்னா, நோம்பை பிரேக் பண்ணும்போது நம்ம எடுக்கக்கூடிய நிறைய சுகர் போட்டு எடுக்கக்கூடிய ஜூஸ் ஆகட்டும், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் டயட் நிறைய ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது, ஆயிலில் சேர்ந்த ஃபுட்டை நிறைய எடுத்துக்கிறது மூலிமா இந்த ப்ராசஸ் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதை வந்து கெடுக்காமல் நம்ம வந்து எப்பவுமே ஒரு ரொம்ப லைட் ஃபுட்டாக தான் எடுத்துக்கணும். அது வந்து கஞ்சிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான ஃபுட்டு, நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஒரு கம்ப்ளீட்டான ஃபுட்டு. ப்ளஸ் வெஜ் சாலட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, வெஜிடபிள் சாலட்ஸ், வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ், ஃப்ரூட் சாலட் நிறைய எடுத்துக்கிறதுனால இதோட கம்ப்ளீட் யூஸ் நமக்கு கிடைக்குது. தேங்க்யூ. ஸ்டே ஹெல்த்தி வித் சித்தா மெடிசின்ஸ்.